எல்லாருக்குமே இன்னைக்கு 2, 3 வந்து கடந்து தான் வர்றாங்க. அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில அதுதான் நடந்துகிட்டுருக்கு. ஆமாவா? இல்லையா? நடந்துக்கிட்டு தான் மேம் இருக்கு. அந்த விமனுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்ல தனக்கு கிடைச்சிருக்க சுதந்திரத்த அத சரியா நீங்க சொல்ற மாரி சரியா கொண்டு போற பெண்களும் இருக்காங்க. சில பேர் அத தவறா மிஸ்யூஸ் பண்றவங்களுமே இருக்காங்க. இப்ப இந்த இன்னொரு விஷயம் இதில நான் சொல்லணும். இப்போ நீங்க அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எனக்கு இந்த ஹஸ்பண்ட பிடிக்கல. அப்படின்னா லீகலி செப்பரேட் ம். அண்ட் தே கோ வித் அனதர் பெர்சன். நான் இப்போ ஒரு கேஸ் சொன்னேனே, அந்த கேஸ்ல அந்த ஒய்ஃபு புருஷன் சம்பாரிச்சு குடுக்குறதெல்லாம் வாங்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? என்கிட்ட வந்தது அவங்ககிட்ட இருந்து பணத்த எப்படி வாங்குறதுக்குன்னு தான் வந்தாங்க. 65 லேக்ஸ் அவனுக்கு குடுத்துருக்காங்க. அந்த இத இந்த அம்மா வந்து ஒரு லோன் போட்டு குடுத்துருக்காங்க. இந்த அம்மா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவறு தானே! தான் புருஷன் சம்பாரிச்சதை குடுத்தது போக, தானும் லோன போட்டு குடுத்து, புருஷன் யாருக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து குடுத்தாரு? உங்களுக்கும், உங்க பிள்ளைக்கும். அத நீங்க இன்னொருத்தருக்கு கொண்டு போய் குடுத்துட்டு, அவர் பாவமா வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரு சண்ட கூட போடல. அவங்க பேசுறத கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்துருக்காரு. இப்ப எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே! இப்ப அந்த ஆணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலையே நீங்க. இல்ல மேம். அதுதான் நான் சொல்றேன். தப்பு நடக்கும்போது அது யார் செஞ்சாலுமே அது தப்பு தான் மேம்.